ஓகே ஸ்டார்ட். ஆல்ரெடி அந்த 2 கிளாஸ் வந்தீங்க, பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கரெக்டா? ஓகே. நீங்கள் ஒரு கிளாஸ் தான் எடுத்துருக்கோமா? ரெண்டு எடுத்துருக்கோம். 2 எடுத்து சரி. அதெல்லாம் போதும், அந்த அளவுக்கு சின்ன இஷ்யூஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அன்னைக்கு நான் கம்யூனிட்டி டைப் வரைக்கும் எடுத்தோம்ல. சரி, ஸோ டுடே வில் கண்டினியூ. ஸோ டுடே வில் கண்டினியூ வித் த சின்டாக்சஸ். ஸோ இன்னைக்கு சின்டாக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ சின்டாக்சஸ் பொறுத்த வரைக்கும் ஜாவாவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சின்டாக்ஸ் தெரியணும். சரி, ஒரு நிமிஷம். சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்னு அர்த்தம். சின்டாக்ஸ்னா என்னது? ரூல்ஸ்னா நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கும், அந்த ஃப்ளோவை ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு ஃப்ளோவோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு ரூல் வச்சிருப்பான். ஏன்னா நம்ம இந்த முறை கம்யூனிகேட் பண்ண போகிறது ஒரு ஹியூமன் கிட்ட கிடையாது. we are going to communicate with the system, we are going to communicate with the machine. கரெக்டா? ஜாவா வர்ச்சுவல் மிஷினோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். அப்போ நாம சொல்றது மட்டும்தான் அதுக்கு தெரியுமே தவிர அதுக்காக சொந்தமாலாம் யோசிக்க தெரியாது. நம்ம இங்க வான்னு சொல்றதுக்கும் நீங்க இங்க வான்னு சொல்றதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் தான். கரெக்ட் தானே? இது ஹியூமனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மெஷினால முடியுமா? முடியாது. அது ஒரே வழியில் இப்படிதான் சொல்லணும்னு சொல்லிட்டா நம்ம அப்படிதான் சொல்லி ஆகணும். அதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ், அதுக்கு பேர் தான் ரூல்ஸ். அப்போ ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோ அப்படின்றது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நாம ஒரு ஃப்ளோ வச்சுட்டு அந்த ஃப்ளோவே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. ஸோ அது எந்த ஃப்ளோன்னு கேட்டா இப்படிதான் இருக்கும் ஒரு ஜாவோட ப்ரோக்ராம். ஜாவோட ப்ரோக்ராம் எதுக்குள்ள எழுதுவாங்க? ஒரு கிளாஸ்னு ஒன்று இருக்கும், அந்த கிளாஸ்க்குள்ள தான் ஜாவோட ப்ரோக்ராம் எழுதுவாங்க. அந்த நான் உள்ளன்னு சொல்றது இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கும் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கும் உள்ள நடுவில். சரியா? ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள தான் என்ன எழுதுவாங்க? ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கிளாஸ்னா என்னன்னு தெரியாது, அதை நான் பின்னாடி வரேன். ஒரு கிளாஸ்க்குள்ள 5 திங்ஸ் வரணும். எப்பவுமே ஒரு கிளாஸ்க்குள்ள நான் கேட்பேன் ப்ரோக்ராம் எழுதும் போது கிளாஸ்க்குள்ள என்னென்ன வரணும்னு கேட்பேன். யூ ஹேவ் டு சே 5 திங்ஸ். ஒன் இஸ் வேரியபிள் வரணும், மெத்தட் வரணும், மெயின் மெத்தட் வரணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், மெத்தட் கால் பண்ணணும். என்னென்ன வரணும்? வேரியபிள் வரணும், மெத்தட் வரணும், மெயின் மெத்தட் வரணும், மெயின் மெத்தட் உள்ள ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும், மெத்தடை கால் பண்ணணும். மெயின் மெத்தட் உள்ள ஆப்ஜெக்ட் கிரியேஷன், மெத்தட் கால் யூசிங் ஆப்ஜெக்ட். இந்த 5 விஷயத்த ஒரு ப்ரோக்ராம் விடாம எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட 50% ப்ரோக்ராம் ஓவர் ஆயிடும். இது எழுதிட்டீங்கனாலே 50% ப்ரோக்ராம் ஓவர் ஆயிடும். இந்த மெத்தட் உள்ள நாம எழுத போறோம்ல, அதுக்கு மட்டும்தான் மூளை வேணும், மற்ற எதுக்குமே மூளையே வேண்டாம். அப்படியே சின்டாக்ஸ் இருக்கு, எடுத்து எழுத போறோம். உள்ள அந்த மெத்தட் உள்ள தான் நம்ம லாஜிக் ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு மட்டும்தான் நமக்கு லாஜிக்கல் திங்கிங் கெப்பாசிட்டி வளரணும். அப்ப அதுக்கு மட்டும் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதுக்கு மட்டும் இந்த மெத்தடுக்குள்ள என்ன எழுதுறது மட்டும் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். மற்றதெல்லாம் சும்மா டம்மி. ஜென்ரலா ஃபிக்ஸ்டா சின்டாக்ஸ் இருக்கு, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்தா கூட எடுத்து எழுதிடும். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ அந்த அவுட்டர் விஷயம்லாம் நம்ம இப்போ கத்துக்க போறோம் இந்த கிளாஸ்ல. நாளையில இருந்து we are going to learn about what we are going to write inside the method. மெத்தட் உள்ள எப்படி லாஜிக் எழுதுறது, ஒரு லாஜிக் ஒன்று ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா எப்படி அதை யோசிச்சு அதை கன்வெர்ட் பண்ணி ப்ரோடா மாத்துறது, அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அதுதான் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில். ஸோ அப்போ அது ஒன்றுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எஃபர்ட் போடணும். மற்றதெல்லாம் நமக்கு அசால்ட்டா முடிச்சிடலாம். இது கிளாஸ்க்குள்ள என்னென்ன வரணும்? வேரியபிள் வரணும், மெத்தட் வரணும், மெயின் மெத்தட் வரணும், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும், மெத்தடை கால் பண்ணணும். சார் இதுல சொன்ன ஒண்ணு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்க எப்படி இதெல்லாம் எழுதுறதுன்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரியும். ஸோ இப்போ ஒன்னொன்னா நான் என்ன சொல்றேன், ஒவ்வொன்றுக்கும் மீனிங் என்னன்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன், ஏன் இதை எழுதுறோன்றதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரியா? ஸோ அப்போ முதல்ல இதுதான் ஃப்ளோ. இது இப்போ நான் மேலே எழுதியிருக்கிறது தான் என்னது? ஃப்ளோ. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நம்ம மினிமம் 4 to 5 ப்ரோக்ராம் எழுதுவோம்ல, ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்க இதை சொல்லணும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா மெமரி ஆயிடுமான்னு கேட்டா நீங்க படிக்கிறதுனா கூட உங்களுக்கு இது மெமரி ஆயிடும் ஒரு கட்டத்துல. சரியா? பட் இனிஷியலாவே மெமரி பண்ணிட்டீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டார்டிங்ல இருந்து ஈஸியா புரியும், வேற ஒன்றும். அதுக்காக இன்னைக்கு டாஸ்க் டைரக்டாவே சொல்லிடுறேன், இதை மெமரி பண்றது அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. கிளாஸ்
கிளாஸ்க்குள்ள 5 விஷயம். வேரியபிள், மெத்தடு, மெயின் மெத்தடு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, மெத்தட் கால் பண்றீங்க. தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் அப்ப இதை பத்தின மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சின்டாக்ஸ் போகலாம். நான் மொத்தம் இன்னைக்கு 7 சின்டாக்ஸ் சொல்லி தருவேன். அந்த 7 சின்டாக்ஸ்க்கு இந்த 7 தான் அந்த 7. சரியா? இது உள்ள இருக்கிறது தான் ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக சொல்லி தருவேன். One minute, be on. Yeah. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம அதெல்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். முதல்ல மீனிங்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறமா சின்டாக்ஸ் போகலாம். மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு கிளாஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன், பட் திரும்ப ஒரு முறை சொல்லிடுறேன். இந்த ஏசி மட்டும் ஆன் ஆகலன்னு பாரு, டிப்பர் ஆன் ஆஃப் பாரு. வேரியபிளுக்கு அடுத்து நமக்கு மெத்தட் என்னன்னு தெரியணும், மெத்தடுக்கு அடுத்து நமக்கு ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரியணும், ஆப்ஜெக்ட் அடுத்து நமக்கு கிளாஸ் என்னன்னு தெரியணும். ஸோ கிளாஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மெத்தட் கால்னா என்னன்னு தெரியணும், அதுக்கு அடுத்துதான் மெயின் மெத்தட்னா என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ இந்த விஷயம் தான் இப்போ நம்ம கற்றுக்க போறோம். அப்போ ஒரு வேரியபிள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேரியபிள்னா உங்களுக்கே தெரியும். வேரியபிள்னா என்ன சொன்னா அன்னைக்கு, ஒரு கண்டெய்னர். இட் இஸ் அ கண்டெய்னர். அதுல என்ன போட்டு வச்சுக்கலாம், வாட்டர் ஆர் மணி. இதுல போட்டு என்ன போட்டு வச்சுக்கலாம் வேரியபிள்ல, வாட்டரா மணியா, என்ன போடணும், வாட்டரா, எது வேணா போட்டுக்கலாம். பார்த்துக்கலாம் சூப்பர். ஸோ ஒரு வேரியபிள் உள்ள என்ன போடணும், வேரியபிள்னா என்ன, சிஸ்டம்ல என்ன போட முடியும், வாட்டர் இல்லாம உள்ள ஊற்றுவோம், என்ன பண்ணுவோம், டேட்டா ஸ்டோர் பண்ணணும். ஒரு வேரியபிள்னா எதுக்கு, டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு. ஒரு வேரியபிள்னா என்ன அர்த்தம், டேட்டான்னு அர்த்தம். ஏன்னா டேட்டாவை அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ டேட்டா எங்கேருந்து எடுக்கணும், வேரியபிள் இருந்து தான் எடுத்துப்போம். ஏன்னா அங்கே தான் போட்டு வைக்கிறோம். ஸோ அப்போ அங்கேருந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ வேரியபிள்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு கண்டெய்னர்னு சொல்லியிருக்கேன். அப்போ வேரியபிள்னா இங்கே என்னது, டேட்டா. சரியா? டேட்டானா எனிதிங் இஸ் அ டேட்டா. நீங்க என்ன நான் உங்களுக்கு சொல்ற அத்தனையுமே டேட்டா, நீங்க எனக்கு சொல்ற அத்தனையுமே டேட்டா. இங்க இருக்கிற அத்தனையுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா தான். இன்னைக்கு பெட்ரோல் பிரைஸ் என்ன, அது ஒரு டேட்டா. இன்னைக்கு சன் வந்து ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுமா, ஆமா சொல்வீங்க, ட்ரூ. அப்போ அது ஒரு டேட்டா. அப்போ டேட்டா நிறைய டைப் இருக்கு. அதெல்லாம் நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஃபுல் நம்பர்ல டேட்டா இருக்கும், பாயிண்ட் வச்ச நம்பர்ல இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸா இருக்கும், ஒரே ஒரு லெட்டரா இருக்கும், நிறைய லெட்டர் இருக்கும். இதெல்லாம் வந்து டேட்டா. கரெக்டா? ஸோ அப்போ அந்த அதை வந்து நம்ம வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அப்போ வேரியபிள்ன்றது டேட்டா நமக்கு. சரி, மெத்தட்ன்றது என்னது தெரியுமா, மெத்தட்னா வேலை. மெத்தட் என்னது, ஃபங்க்ஷன். மெத்தட் என்ன அர்த்தம், ஃபங்க்ஷன். மெத்தட் என்ன தெரியுமா, ஒர்க். மெத்தட் என்ன தெரியுமா, ஜாப். மெத்தட் என்ன தெரியுமா, ஆக்ஷன். மெத்தட் என்ன தெரியுமா, பிஹேவியர். மெத்தட்னா மொத்தத்துல என்னது, மெத்தட்னா மொத்தத்துல வேலை. மொத்தமா என்ன சொன்னேன்னா அது வேலை. சரி, இப்ப நான் இங்க என்ன வேலை செய்யறேன் தெரியுமா, நான் பேசுறது கேக்குது ஆன்லைன் பேட்ச். கவி, ராஜேஷ், விக்னேஷ், கவி ஆடிபிளா? ஓகே. ஸோ அப்போ ஒரு நான் இங்க என்ன தெரியுமா வேலை செய்யறேன், டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன வேலை செய்யறேன், டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்ப என்னோட வேலை என்ன, டீச் பண்றது. நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, லிசன் பண்றீங்க, ரைட் பண்றீங்க. கரெக்டா? அது உங்களோட வேலை. இந்த ஃபேன் என்ன பண்ணுது, ஏரை ஃப்ளோ பண்ணி விடுது. இந்த ப்ரொஜெக்டர் என்ன பண்ணுது, ப்ரொஜெக்ட் பண்ணுது. கரெக்டா? சரி, இப்ப நான் செய்யற வேலை டீச்சிங், டீச் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் எதை வச்சு டீச் பண்றேன், எனக்கு ஜாவால இருக்கிற கொஞ்சம் நாலேஜ் வச்சு டீச் பண்றேன். என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, அதை வச்சு டீச் பண்றேன். என்கிட்ட ஒரு மவுஸ் இருக்கு, என்கிட்ட ஒரு ஹெட்ஃபோன் இருக்கு, ஒரு கீபோர்டு இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு டீச் பண்றேன். அப்ப இதெல்லாம் யார் தெரியுமா, என்னோட ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் என்னது, என்னோட ப்ராப்பர்ட்டி. நான் செய்யறேன் தெரியுமா, இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன செய்யறேன், வேலை செய்யறேன்ல, அந்த வேலைக்கு பேரு பிஹேவியர். அப்ப இதெல்லாம் என்னோட ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு நான் என்ன செய்யறேன், வேலை செய்யறேன். அது என்னோட பிஹேவியர், அது என்னோட ஃபங்க்ஷன், அது என்னோட ஆக்ஷன், அது என்னோட ஜாப், அது என்னோட ஒர்க், அது என்னோட மெத்தட், அது என்னோட மெத்தட். அப்ப மெத்தட்னா மொத்தத்துல என்ன, வேலை. இந்த ப்ராப்பர்ட்டின்றது அந்த வேலை செய்யறதுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்றேனோ அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி.
உங்க கையில ஒரு நோட் இருக்குல்ல, உங்க கையில ஒரு பென் இருக்குல்ல, அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, ரைட் பண்றீங்கல்ல, அது நீங்க செய்யற வேலை. கரெக்டா? கரெக்டா? இந்த ஃபேன் கிட்ட 3 விங் இருக்கா, அது அதோட ப்ராப்பர்ட்டி. ஒரு காயில் இருக்கா, அது அதோட ப்ராப்பர்ட்டி. ஒரு கண்டென்சர் இருக்கா, அது அதோட ப்ராப்பர்ட்டி. அதெல்லாம் வச்சுட்டு அது என்ன பண்ணுது, ரொட்டேட் பண்ணி ஏர் ஃப்ளோ பண்ணி விடுதுல, அது அது செய்யற வேலை. அப்ப அது அதோட பிஹேவியர், அது அதோட ஆக்ஷன், அது அதோட ஃபங்க்ஷன், அது அதோட மெத்தட், அது அதோட ஜாப், அது அதோட ஒர்க், எப்படி வேணா சொல்லிக்கலாம். மொத்தத்துல அது அது செய்யற வேலை. அப்போ வேலை நடக்குதுன்னா கூடவே என்ன யூஸ் பண்ணுது, சில ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வேலை செய்யுது. கரெக்ட் தானே? சரி. இப்போ இந்த ப்ரொஜெக்டர் லைட்னா அதுக்கிட்ட ஒரு சென்சார் இருக்கு, ஒரு 4 ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கு, ஒரு 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 எல்இடி இது இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி. அதெல்லாம் வச்சுட்டு அது என்ன பண்ணுது, ப்ரொஜெக்ட் பண்ணுதுல, அது அதோட பிஹேவியர். அப்போ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே பிஹேவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. வேலை முடிக்கிறதுக்கு நமக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். இப்போ நான் யார் தெரியுமா, நான் ஒரு ஆப்ஜெக்ட். நீங்க யார் தெரியுமா, நீங்க ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஃபேன் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ப்ரொஜெக்டர் ஒரு ஆப்ஜெக்ட். ஏன் தெரியுமா, நான் என்னோட லேப்டாப் யூஸ் பண்ணி, எனக்கு இருக்கிற ஜாவா நாலேஜ் யூஸ் பண்ணி நான் டீச் பண்றேன். அப்ப என்னோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் பிஹேவ் பண்றேன். அப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட். நீங்க யார் தெரியுமா, நீங்க கூட ஒரு ஆப்ஜெக்ட். உங்ககிட்ட நோட் பென் இருக்கா, அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதை வச்சு நீங்க ரைட் பண்றீங்கல்ல, அப்ப நீங்க ஒரு ஆப்ஜெக்ட். நீங்க தானே வேலை செய்றீங்க. அப்ப வேலை செய்யறவங்க ஆப்ஜெக்ட், வேலை செய்யறவங்க. அப்ப இந்த ஃபேன் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ப்ரொஜெக்டர் ஒரு ஆப்ஜெக்ட். ஏன்னா அதுகிட்ட 3 விங் இருக்கு, ஒரு காயில் கண்டென்சர் இருக்கு, அதெல்லாம் அதோட ப்ராப்பர்ட்டி. அதெல்லாம் வச்சுட்டு ஏர் ஃப்ளோ பண்ணுதுல, அது அது செய்யற வேலை. அப்ப சில ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சில வேலையை செய்யுது. ஹென்ஸ் இட் இஸ் a ஆப்ஜெக்ட். இந்த ப்ரொஜெக்டர் கூட ஒரு ஆப்ஜெக்ட், இந்த டோர் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த விண்டோ ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல. அப்ப இங்க பாக்குற அத்தனையுமே ஒரு ஒரு ஆப்ஜெக்ட். ஏன்னா அதெல்லாம் சில ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சில வேலைகளை செய்யுது. அப்ப எதெல்லாம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பிஹேவ் பண்ணுதோ அதெல்லாம் ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட்னா யாரு, which is a combo of properties and behavior. ப்ராப்பர்ட்டினா என்ன, பிஹேவியர்னா என்னன்னு கேட்க கூடாது இனிமே. ப்ராப்பர்ட்டினா டேட்டா, பிஹேவியர்னா வேலை. அப்ப அந்த டேட்டா வச்சு வேலை செய்யணும். இப்ப சிஸ்டம்ன்றது வந்து விங்ஸ், காயில், கண்டென்சர் அதெல்லாம் யூஸ் பண்ணாது. அது எதை யூஸ் பண்ணும், அது எதை யூஸ் பண்ணும், அது எதை யூஸ் பண்ணும், டேட்டா யூஸ் பண்ணும். அது என்ன யூஸ் பண்ணும், ப்ராப்பர்ட்டியா டேட்டா யூஸ் பண்ணும். டேட்டா வச்சு ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்கும், வேலையை செஞ்சு கொடுக்கும். கரெக்டா? அதுகிட்ட போய் 2 நம்பர் ஆட் பண்ண சொன்னா செய்யுமான்னு கேட்டா செய்யும். முதல்ல 2 நம்பரை சொல்லுன்னு கேட்கும். 2 நம்பர் ஆட் பண்ணுன்னு சொன்னா முதல்ல எதை கேட்கும், முதல்ல அந்த 2 நம்பரை டேட்டாவை கொடுன்னு சொல்லி கேட்கும். ஏன்னா டேட்டா வச்சுதான் அது வேலை செய்ய தெரியும்ல. அப்ப முதல்ல அந்த 2 நம்பரை கொடுன்னு சொல்லு. பிளஸ் பண்றதுக்கு அது தெரியும், வேலை செய்ய தெரியும். ஆனா டேட்டாவை யார் சப்ளை பண்ணணும், நாம சப்ளை பண்ணோம்ல. அப்ப டேட்டா வச்சுதான் அதால என்ன செய்ய முடியும், வேலை செய்ய முடியும். கரெக்டா? அது போய் ஏரெல்லாம் ஃப்ளோ பண்ணி விடாது. அது ஆட் பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணும், மல்டிப்ளை பண்ணும், டிவிஷன் பண்ணும், இன்னும் நிறைய ஆப்ரேஷன் இருக்கு. அதெல்லாம் அது பண்ண தெரியும். அதெல்லாம் நம்ம பண்ண வைக்கணும். அதுக்கு தேவையான டேட்டாவை நம்ம கொடுத்துடணும். அப்ப டேட்டா வச்சு வேலை செய்யறதா என்னது, ஆப்ஜெக்ட். ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு லாங்குவேஜ். சரியா? சரி. இங்க வேலை முக்கியமா, வேலை செய்யறவங்க முக்கியமா, மெத்தட் முக்கியமா, ஆப்ஜெக்ட் முக்கியமா? இங்க மெத்தட் முக்கியமா, ஆப்ஜெக்ட் முக்கியமா அப்படின்னு கேட்டா, இங்க ரெண்டுமே நீங்க சொல்றது உண்மைதான். மெத்தட் முக்கியம், மெத்தட் தான் வேலை, வேலை நடக்கணும். ஆனா அதை விட முக்கியம் யாரு, நான் இல்லைன்னா டீச்சிங் நடந்துருமா, நீங்க இல்லைன்னா லிசனிங் நடந்துருமா, இந்த ஃபேன் இல்லைன்னா காத்து வந்துருமா, இந்த ப்ரொஜெக்டர் இல்லைன்னா டிஸ்பிளே ஆயிடுமா, ஆகாது. அப்ப யார் இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஏன்னா ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு லாங்குவேஜ். அப்ப இங்க யார் இருக்கணும், எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு துரும்பு கூட இங்க அசையாது. ஆப்ஜெக்ட் இல்லைன்னா என்ன நடக்காது, ப்ரோக்ராம்ல ஒரு அசைவுமே இருக்காது. ஓகே. ஸோ அப்ப இங்க எல்லாத்துக்கும் யார் முக்கியம்னு கேட்டா ஆப்ஜெக்ட் தான் முக்கியம். அப்போ நாம வேரியபிள் டேட்டா இருக்கலாம், வேலை இதுதான் வேலைன்னு எழுதி வச்சிருக்கலாம். எழுதி வச்சாலும் நடந்துருமா, இதுதான் வேலை குக்குன்னு எழுதி வச்சுட்டா அப்படியே குக் ஆகி ஃபுட்டு வெளியே வந்துருமா, இது என்ன ஜீபூம்பா பென்சில் அப்படியே வெளியே வர்றதுக்கு வராது. அப்ப என்ன பண்ணணும், வேலையை ஒருத்தர் வந்து செய்யணும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த வேலையை குக் பண்ணணும். அப்போ முதல்ல முக்கியமான வேலை என்னது, முக்கியமான வேலை என்னது இங்க ஆப்ஜெக்ட். அது எப்படி சார் முக்கியமான வேலைன்னு சொல்றீங்க, நான் சொல்லிட்டே செய்யறேன். வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், மெயின் மெத்தட். மெயின் மெத்தட்னா என்ன அர்த்தம், மெயின் மெத்தட்னா என்ன, மெத்தட்னா என்ன அர்த்தம், ஒர்க். மெயின் மெத்தட்னா மெயின் ஒர்க், முக்கியமான ஒர்க், இம்பார்ட்டன்ட் ஒர்க் இல்ல. மெயின் மெத்தட்னா ஒர்க், அப்ப மெயின் மெத்தட்னா முக்கியமான ஒர்க். இங்க எது முக்கியம், அப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது முக்கியம். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்தாதான் வேலை நடக்கும். கரெக்ட் தான், நான் வந்தாதான் டீச்சிங் நடக்கும், நீங்க வந்தாதான் நான் டீச் பண்ண முடியும், லிசனிங் நடக்கும். கரெக்டா? இந்த ஃபேன் ரன் ஆனா தான் நமக்கு ஏர் ஃப்ளோ ஆகும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ இங்க எல்லாத்துக்கும் யார் முக்கியம்,
ஆப்ஜெக்ட் முக்கியம். ஏன்னா வேலைலாம் தானே நடந்துருமான்னு கேட்டா ப்ரோக்ராம்ல வேலை தானே நடக்காது. யார் வந்து செய்யணும்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து செய்யணும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம்? வேலை வாங்குறதுக்காக. என்ன எதுக்காக இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? டீச் பண்றதுக்கு. உங்களை எதுக்காக இங்க வர வச்சிருக்காங்க? லிசன் பண்றதுக்கு. இந்த ஃபேனையா இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க? ஏர் ஃப்ளோ பண்ணி விடுறதுக்கு. அப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு வேலையை செய்யறதுக்காக தான் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எதுக்காக கிரியேட் பண்றோம்? அந்த ஆப்ஜெக்டை வச்சு வேலையை வாங்குறது. மெத்தட் கால்னா என்ன? வேலை வாங்குறது. மெத்தட் கால்னா என்ன? வேலையை வாங்குறது. எதை வச்சு வாங்கணும்? ஆப்ஜெக்டை வச்சு வாங்கணும். ஏன்னா ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அப்ப இங்க எல்லா வேலையும் யார் வச்சு நடக்கும்? ஆப்ஜெக்ட் வச்சு மட்டும்தான் நடக்கும். அப்ப ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது. ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது. இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேரியபிள் இருக்கு. வேரியபிள்னா டேட்டா. மெத்தட் என்னென்ன வேலை இருக்குன்னு எழுதி வச்சிருக்கீங்க. என்னென்ன டேட்டா இருக்குன்றது எழுதி வச்சிருக்கீங்க. எழுதி வச்சுட்டாலே நடந்துருமா? நடக்காது. என்ன பண்ணணும்? இதுதான் முக்கியமான வேலை. என்ன வேலை? ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது. யாரை கிரியேட் பண்றது? ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது. ஒரு வேலைக்காரனை அப்பாயிண்ட் பண்றதுன்னு அர்த்தம். அவனை வச்சு என்ன பண்ணிடணும்? மேலே எழுதி வச்ச அத்தனை வேலையும் கால் பண்ணி முடிச்சிடணும். புரியுதா? வேலையை டைரக்டா நாமளே போய் செய்யறது ஒரு வகை. சரியா? வேலைக்காரனை வச்சு வேலை வாங்குறது இன்னொரு வகை. கரெக்டா? எது சிம்பிளஸ்ட்? வேலைக்காரனை வச்சு வேலை வாங்கி போயிடுறது. அதுதான் இது. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை வச்சு வேலையை வாங்கிட்டு போயிடுறது. மெத்தட் கால் பண்றது. அப்ப இங்க ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. ஒன்னு வேலைக்காரனை போடணும், அவனை வச்சு வேலை வாங்கணும். கரெக்டா? ஒன்னு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை கால் பண்ணணும். ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை கால் பண்ணணும். மெத்தடை கால் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன மெத்தட் இருக்குன்னு சொல்லிடணும். என்னென்ன டேட்டா இருக்கோ மேலே சொல்லிடணும். அப்போ இது எல்லாமே இதுக்குள்ள நடந்துடணும். நான் எங்க இருக்கேன்? ஒரு கிளாஸ் ரூம்ல. நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு கிளாஸ் ரூம்ல. இந்த ஃபேன் எங்க இருக்கு? இந்த கிளாஸ் ரூம்ல. இந்த ப்ரொஜெக்டர் எங்க இருக்கு? இந்த கிளாஸ் ரூம்ல. எல்லாமே ஒரு என்டிட்டிக்குள்ள நம்ம இருக்கோம்ல, அதுதான் இந்த என்டிட்டி. இந்த கிளாஸ்ன்றது ஒரு ஓவரால் என்டிட்டி. சரியா? ஓகே. அப்ப இந்த கிளாஸ்க்கு எதனா ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க சார். நான் அது கூட சொல்லுவேன். நான் இந்த கிளாஸ் எப்படி திரும்ப சொல்லுவாங்க? ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த வேர்டை நீங்க கண்டிப்பா உங்க லைஃப் டைம்ல கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. கரெக்ட் தானே? இதை கேள்விப்படாமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? அப்புறம் எக்ஸாம்ஸ்ல. அப்புறம் என்னது? எங்க யூஸ் பண்ணுவாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல. எங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இந்த கிளாஸ் உங்களால பார்த்துருக்க முடியும். ஐ மீன் கிளாஸ்ல ப்ளூ பிரிண்ட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பில்டிங் கட்டுவானுங்க. ஆக்சுவல் பில்டிங் ஒன்று இருக்கும். ஆனா கட்டுறதுக்கு முன்னாடி இங்க கிச்சன் வரும், இங்க ஹால் வரும், இங்க டைனிங் வரும், அப்படிலாம் வந்துட்டு வரைஞ்சி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் ப்ளூ பிரிண்ட். ஆக்சுவல் பில்டிங் தான் பில்டிங்கு. அதை வரைஞ்சி வைக்கிற பேப்பருக்கு பேர் என்ன? ப்ளூ பிரிண்ட். அப்போ ஆக்சுவல் மெத்தடும் ஆக்சுவல் வேரியபிளும் சேர்ந்தது தான் யாரு? ஆப்ஜெக்ட். ப்ராப்பர்ட்டினா என்ன? டேட்டா. ப்ராப்பர்ட்டினா என்ன சொன்ன? டேட்டா. பிஹேவியர்னா என்ன சொன்ன? மெத்தட். வேரியபிள். டேட்டா தான் வேரியபிள். கரெக்டா? வேரியபிளும் மெத்தடும் சேர்ந்தது தான் என்னது? ஆப்ஜெக்ட். வேரியபிளும் மெத்தடும் சேர்ந்தது தான் என்னது? ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ன்றது யார் ரெண்டும் சேர்ந்தது? வேரியபிளும் மெத்தடும் யாரோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க? ஆப்ஜெக்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா அது எங்க எழுதி வச்சிருக்கேன்? கிளாஸ்க்குள்ள. அப்ப ஆக்சுவல் பில்டிங் தான் பில்டிங். அது எழுதி வைக்கிற இடம் ப்ளூ பிரிண்ட் இல்லையா? எழுதி வைக்கிற இடம் என்னது? ப்ளூ பிரிண்ட் இல்ல? அப்போ ஆக்சுவல் வேரியபிளும் ஆக்சுவல் மெத்தடும் யாரை வச்சுதான் யூஸ் பண்ண முடியும்? ஆப்ஜெக்ட் வச்சுதான் யூஸ் பண்ண முடியும். ஆனா அது எழுதி வைக்கிற இடம் எது? கிளாஸ். அப்ப கிளாஸ் யாரு? ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல என்னென்ன வேரியபிள் வரப்போகுது, என்னென்ன மெத்தட் வரப்போகுதுன்றதை நம்ம எங்க எழுதி வைக்கிறோம்? கிளாஸ்ல எழுதி வைக்கிறோம். அதனால கிளாஸ் இஸ் a blueprint of object. கிளாஸ் இஸ் a blueprint of object. ஓகே. கிளாஸுக்குன்னு தனியா எந்த ரோலும் கிடையாது. அது ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர், அவ்வளவுதான். அது உள்ள நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அப்ப அதை நம்ம ப்ளூ பிரிண்ட் தான் சொல்றோம். ப்ளூ பிரிண்டால என்ன போகுது? இப்போ நம்ம பென்சில் அங்கே வரைஞ்சி வச்சதுனால என்ன ஆகிட போதா? நத்திங் இஸ் கோயிங் டு. அதை கொண்டு போய் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதுக்குன்னு எந்த ரோலும் கிடையாது. கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் எழுதணும். ஒரு ப்ரோக்ராம் எதுக்குள்ள மட்டும்தான் எழுதணும்? கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் எழுதணும். சரியா? இப்போ இந்த ஃப்ளோ புரியுதா எல்லாருக்கும்? கவி, ராஜேஷ், விக்னேஷ்? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அப்போ இதுதான் அந்த ஓவரால் ஃப்ளோ அப்படிங்கிறது. இப்போ இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சின்டாக்ஸ். மெயின் மெத்தட்ன்றது என்ன தெரியுமா? இதுதான் முக்கியமான வேலைன்னு இண்டிகேஷன் கொடுக்குறோம். ப்ரோக்ராமுக்கு இண்டிகேஷன் கொடுக்குறோம். சார் ப்ரோக்ராம் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டா நீங்க என்னன்னு சொல்லணும்? கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது. கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது. ப்ரோக்ராம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா மெயின் மெத்தட்னு சொல்லணும். ஏன்னா அதோட கிளாஸ்ல இருந்து தான் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கிறோம். ஆனா எக்ஸிக்யூட் ஆகிறது கிளாஸ்ல இருந்து ஆகாது. முதல்ல எது எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த மெயின் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஏன்னா அதான் முக்கியமான அதோட கண்ணு முதல்ல கிளாஸ் எங்க இருக்குன்னு பார்க்காது, முக்கியமான வேலை எங்க இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் போய் தேடும். எக்ஸிக்யூட் பண்ற அந்த மிஷின் எதை ஃபர்ஸ்ட் போய் தேடும், எது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் போய் செய்யணும். ஏன் அப்போ முதல்ல எது வேலை நடக்கும் சார்னு கேட்டா ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். ஏன்னா ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம். எழுதுறது நம்ம கீழே எழுதுனா கூட முதல் வேலை எது நடக்கும், ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். மெயின் மெத்தட் தான் முதல் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இந்த மெயின் மெத்தட்ன்றது ஒரு இண்டிகேஷன், நீ இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும், எக்ஸிகியூஷனை இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நாம மிஷினுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இங்க பாரு இதான் மெயின் மெத்தட், நீ இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸிகியூஷனை அப்படின்னு மிஷினுக்கு நாம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த மெயின் மெத்தட். ஓகே, அப்போ நம்ம விருப்பம் ப்ரோக்ராமுக்கு எது வேணா, எத்தனை வேரியபிள் வேணா போட்டுக்கலாம், எத்தனை மெத்தட் வேணா போட்டுக்கலாம், என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், எந்த டேட்டா வேணா சேவ் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்க விருப்பம் தான். மெயின் மெத்தட்ல இருந்தா எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸிகியூஷன் ப்ரோக்ராம் நம்ம எழுதுறது கிளாஸ்ல இருந்து எழுதுறோம், ஆனா எக்ஸிக்யூட் ஆகிறது எங்க இருந்து ஆரம்பிக்கும், மெயின் மெத்தட்ல இருந்து ஆரம்பிக்கும். இண்டிகேஷன் is an indication that the program execution starts from here. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற அந்த இண்டிகேஷன் தான் இந்த மெயின் மெத்தட். மெத்தட் கால்னா ஒன்றும் இல்லை, ஒர்க் டன். மெத்தட் கால்னா என்ன, ஒர்க் டன், வேலையை முடிக்கிறது. மெத்தட் கால் பண்றது எதுக்காக, வேலையை முடிக்கிறதுக்காக. வேலையை எழுதி வச்சுட்டா போதுமா, செய்யணும்ல. கிச்சன் எழுதி வச்சாலே ஃபுட்டுலாம் வெளியே வருமா, வராது. போய் குக் பண்ணணும்ல, அப்போ ஆப்ஜெக்டை வச்சு அதை கால் பண்ணாதான் நடக்கும். சரி, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக சின்டாக்ஸ் இருக்கு. அந்த சின்டாக்ஸ்லாம் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன், நீங்க அதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. வரிசையா எழுதி கொடுத்துட்றேன், நான் லைனா கொடுத்துட்றேன். நீங்க லைனா ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. உங்களால் லைனா எழுதி வைக்க முடியலையா, ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மெமரி பண்ணிக்கோங்க. இந்த 7 சின்டாக்ஸையும் ஒன்று லைனா மெமரி பண்ணிக்கோங்க. மெமரி பண்ண முடியலன்னா பேப்பர்ல எழுதி கையில வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 ஆமா நம்ம கண்டிப்பா மெமரி பண்ணணும். மெமரி பண்ணலைனாலும் அது ஒரு கட்டத்தில் மெமரி ஆயிடும். ஏன்னா திரும்ப நம்ம இதே சின்டாக்ஸ் தான் திரும்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ ஒரு கட்டத்தில் அது மெமரி ஆகிதான் ஆகணும் இல்லை. ஸோ அப்போ இனிஷியலாக மெமரி பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லேருந்தே நமக்கு ஈஸியாக புரியும். வேற ஒன்றும் எல்லாமே பெரிய கஷ்டமான சின்டாக்ஸா சார்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா சின்டாக்ஸும் வெறும் ஒரு லைன் சின்டாக்ஸ். எல்லா சின்டாக்ஸுமே ஜஸ்ட் 1 லைன் சின்டாக்ஸ். 7 சின்டாக்ஸுமே 1 லைன் சின்டாக்ஸ் தான். அது மட்டும் தான் நம்ம இப்போ கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் கொடுக்குறேன் கிளாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் யார் கொடுக்குறேன், கிளாஸ்க்கு என்ன சின்டாக்ஸ் கொடுக்குறேன்னா பப்ளிக்கு கிளாஸ்க்கு ஒரு பேர், பப்ளிக்கு கிளாஸ் நேம், அவ்வளோதான் புரிஞ்சிருச்சு. இது எத்தனை லைன் சின்டாக்ஸ், ஜஸ்ட் 1 லைன். பப்ளிக்கு கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் எப்படி சார் வைக்கலாம், உங்க விருப்பம், நீங்க எது வேணா வச்சுக்கோங்க. அடுத்த சின்டாக்ஸ் கிளாஸ்க்கு அடுத்து யாரு, வேரியபிள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சின்டாக்ஸ் கொடுத்துருப்பேன், நிறைய எக்ஸாம்பிள் நம்ம எழுதியிருக்கோம் கரெக்டா. முதல்ல யார் வரணும், டேட்டா டைப்பு, அப்புறம் வேரியபிளுக்கு ஒரு நேம் ஈக்குவல் டு டேட்டா செமிகோலன். இது எத்தனை லைன் சின்டாக்ஸ், 1 லைன். இன்டீஜர் வேரியபிள் 1 ஈக்குவல் டு 10 போட்டோம்னா அன்னைக்கு நம்ம அந்த மாதிரி. அடுத்தது யாரு, வேரியபிள் கருத்து யாரு, மெத்தட். வேரியபிள் கருத்து யாரு, மெத்தடுக்கு என்ன சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு வாய்டு இல்லைனா ரிட்டர்ன் டைப், பப்ளிக்கு வாய்டு இல்லைனா ரிட்டர்ன் டைப் எதனா ஒன்று. மெத்தடுக்கு ஒரு பேர், மெத்தட் நேம், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் பிரேசிஸ் க்ளோஸ் பிரேசிஸ், அவ்வளோதான். இது எத்தனை லைன் சின்டாக்ஸ், இதுவும் 1 லைன் சின்டாக்ஸ் கரெக்டா. இது உள்ள ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்ன்றது மெத்தடோட சிம்பிள். எப்பெல்லாம் மெத்தட் எழுதுறோமோ அப்பெல்லாம் கண்டிப்பா இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும். பட் இது உள்ள பேராமீட்டர்னு ஒன்று வரும், நான் அப்புறம் சொல்றேன் அதெல்லாம் என்னன்னு, இப்போ தெரிய தேவை, எக்ஸாம்பிள் வரும்போது சொல்றேன். இது உள்ள பேராமீட்டர்னு ஒன்று வரும், அது நீங்க வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம், ஆப்ஷன் தான். கொடுக்கணுன்ற மேண்டேட்டரி கிடையாது, வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். பட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மேண்டேட்டரி. நீங்க உள்ள பேராமீட்டர் வைக்கிறதும் வைக்காம போறதும் உங்க விருப்பம். அது எங்க வைக்கலாம் எங்க வைக்காம விட்டுறலாம்னு நான் பின்னாடி சொல்லித்தரேன் எக்ஸாம்பிள் வரும்போது. இப்போதைக்கு இந்த பேராமீட்டர் அப்படின்றது ஒரு ஆப்ஷனல் தான். அதே மாதிரி இந்த வாய்டு ரிட்டர்ன் டைப் ரெண்டுமே போடணுமானா கிடையாது, எதனா ஒன்று போடணும். போட்டா ஒன்று வாய்டு போடணும், இல்லை ரிட்டர்ன் டைப் போடணும். எங்க வாய்டு போடணும் எங்க ரிட்டர்ன் டைப் போடணும்னு எக்ஸாம்பிள் வரும்போது நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது ஓவரால் சின்டாக்ஸ் சொல்லிட்டேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு லைன் சின்டாக்ஸ் தான். பப்ளிக்கு வாய்டு மெத்தட் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அவ்வளவுதான். வாய்டு போடலன்னா ரிட்டர்ன் டைப் போடணும், பேராமீட்டர் போடுறதும் உங்களோட விருப்பம் தான். முடிஞ்சிச்சா. இதுவும் அப்படி பார்த்தா சிம்பிள் சின்டாக்ஸ் தான். பப்ளிக்கு வாய்டு மெத்தட் நேம் முடிஞ்சு, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். அடுத்த சின்டாக்ஸ் யாரு, மெயின் மெத்தட். அடுத்தது யாரு, மெயின் மெத்தட். இதுக்கு கண்ண மூடிட்டு சின்டாக்ஸ் எழுதிடலாம், ஏன்னா எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே சின்டாக்ஸ் தான், மாறவே மாறாது. ஏன்னா இது என்னது, ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றது தான்.
அப்போ அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, வாய்டு, மெயின், ஸ்ட்ரிங்கு, ஸ்கொயர் பிராக்கெட், ஆர்க்ஸ். இது ஸ்டாண்டர்ட் சின்டாக்ஸ். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல மெமரி பண்றதுக்குலாம் யோசிக்காதீங்க. நம்ம யாரை யூஸ் பண்ண போறோம்? எக்லிப்ஸ். நம்ம யாரை யூஸ் பண்ண போறோம்? எக்லிப்ஸ். மெயின் டைப் பண்ணா போதும் இது வந்துடும். என்ன டைப் பண்ணா போதும்? மெயின் டைப் பண்ணா இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சரியா? பட் மெமரி பண்ணிட்டா நல்லது. பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட், மெயின், ஸ்ட்ரிங், ஆர்க்ஸ். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒன் லைன் தான். அடுத்தது சேனாதிபதி கிளாஸ் அட்டன் பண்ண சொல்ல வேண்டியதானே? அட்டன் பண்றானா அதுல? சரி, ஆமா இன்னைக்கு கிளாஸ் இல்லை. சரி, ஓகே. மெயின் மெத்தட் முடிஞ்சிச்சு. அடுத்தது மெயின் மெத்தட்க்கு அடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு நிமிஷம். மேல கிளாஸ் தான். நோட் பண்ணு. இந்த ரூம்ல உட்கார முடியல. அந்த ரூம்ல கனெக்ட் பண்ணிடு. பசங்க எல்லாம் இங்க வந்துட்டு சொல்லு. இந்த ரூம்ல ஏசி போட்டு கனெக்ட் பண்ணிடுறான். Please for 2 minutes, ma. We'll start again. எல்லாரும் அந்த ரூமுக்கு வராங்க. கிளாஸ் இல்ல உங்களுக்கு 3 o'clock தான் கிளாஸ். 2 o'clock கிளாஸ். நமக்கு அடுத்த கிளாஸ். இது ஒரு கால் ரிமோட் பண்றாங்க. ஆனா சவுண்ட் வந்து அது எப்படி? பசங்க வாட்ஸ்அப் இல்ல நான் அந்த குரூப்ல ஆட் பண்ணல. இப்போ வாட்ஸ்அப் இல்லைன்னு சொன்னீங்க. உங்க ஃப்ரெண்ட் நம்பர் கொடுக்கல, நீங்க கொடுத்துட்டீங்களா? உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் எப்படி கொடுக்கறது தெரியல. அது மட்டும் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் போகும்போது ஃப்ரெண்ட் நம்பர் வாங்கிட்டு
திறந்து வச்சுக்கியா ஆனால் யோசிக்கிறேன். சரி நான் ஓப்பன் பண்ண கூப்பிட்றேன். சூப்பர் அது இந்த இது ஓப்பன் கண்டினியூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும் சரியா. ஸோ அப்போ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கிளாஸ் நேம், முதல்ல என்னது கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் நேமை மென்ஷன் பண்ணணும், அதுக்கடுத்து ஈக்குவல் டு போட்டு நியூ போட்டு மறுபடியும் கிளாஸ் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன் இப்படி கிரியேட் பண்ணாதான் ஆப்ஜெக்ட்ன்றது அதுக்கு தெரியும். இந்த சின்டாக்ஸ் எழுதுனாதான் ஓகே இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் சரியா. அதுக்கு என்ன இது எத்தனை லைன் சின்டாக்ஸ், ஜஸ்ட் ஒரே லைன் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு போட்டு நியூ போட்டு திரும்ப அதே கிளாஸ் நேம் எழுதி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன். ரொம்ப சிம்பிளான சின்டாக்ஸ். இந்த கிளாஸ் நேம் உங்க இஷ்டத்துக்கு நீங்க எது வேணா வச்சுக்கலாம், ஆப்ஜெக்ட் நேம் நீங்க எது வேணா வச்சுக்கலாம், மறுபடியும் இந்த கிளாஸ் நேம் எது வேணா வச்சுக்கலாம். இந்த நியூ மட்டும் தான் நீங்க போட போறீங்க. Please 1 minute more interview problem.
Okay, we'll continue. Continue. ஓகே, மெத்தட் கால். இந்த மெத்தட் கால்னா என்னன்னா வேலையை முடிக்கிறது. கரெக்டா யாரை வச்சு நான் வேலையை முடிக்கணும்னு சொன்னா வேலை தான் நடக்காது. ஆப்ஜெக்ட் வச்சு தான் வேலையை முடிக்கணும். அப்போ ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம், அவ்வளவுதான், சிம்பிள். இது எத்தனை லைன் சின்டாக்ஸ்? இதுவும் ஒரு லைன் சின்டாக்ஸ் தான். ஸோ அப்போ சொல்லி கொடுத்த 6 சின்டாக்ஸுமே ஜஸ்ட் 1 லைன் சின்டாக்ஸ் தான். கிளாஸ்னா பப்ளிக் கிளாஸ், கிளாஸ் நேம், அவ்வளவுதான். வேரியபிள்னா டேட்டா டைப், வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டேட்டா, அவ்வளவுதான். மெத்தட்னா பப்ளிக் வாய்ட் இல்லைனா ரிட்டர்ன் டைப், மெத்தட் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அவ்வளவுதான். மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன். மெத்தட் கால்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். மெத்தட்னு வந்தாலே பக்கத்துல இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கண்டிப்பா வந்துடும். அது நான் சொல்றேன், நோட்டேஷன் அடுத்து சொல்லித்தரேன். அடுத்து இன்னைக்கு நோட்டேஷன் சொல்லித்தரேன்னு சொன்னால, இன்னைக்கு சொல்லித்தரேன்னு சொன்னதுல என்னென்ன இருந்தது? சின்டாக்ஸ் இருந்தது, நேமிங் கன்வென்ஷன் இருந்ததுல, அதுல சொல்லித்தரேன். நேம் வைக்கும் போது என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். சரியா, இப்போதைக்கு நேம் மட்டும் இருக்கட்டும். இன்னும் ஒரு சின்டாக்ஸ் மட்டும் அடிஷனலா, 7வது சின்டாக்ஸ், 7 சின்டாக்ஸ் சொல்லி தரலாம். 1 மட்டும் அடிஷனலா, அது அதுல வராதது என்னன்னு கேட்டா, டு பிரிண்ட் எனிதிங். நீங்க ப்ரோக்ராம்ல எதையாச்சும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்ட்டு அவனே என்ன பண்ணிட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டான். நீங்க எடுத்து யூஸ் மட்டும் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டான் பிரிண்ட் பண்றதுக்கு. இல்லைன்னா நீங்க பிரிண்ட்டுக்கு போய் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்ல, அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க, அந்த ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஸோ அப்போ அவனே என்ன பண்ணிட்டான், டிஃபால்ட்டா ப்ரீ டிஃபைண்டா எழுதி வச்சுட்டான். நம்மளோட வேலை என்ன, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. அது எப்படி சார் யூஸ் பண்றதுன்னு கேட்டா, சிஸ்டம்ல அவுட்ன்ற ஒரு கிளாஸ் உள்ள println அப்படின்னு வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான், சிஸ்டம்ன்ற பேக்கேஜ் உள்ள அவுட்ன்ற கிளாஸ் உள்ள println அப்படின்ற மெத்தடை வச்சிருக்கான். இந்த println மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள நீங்க என்ன டைப் பண்ணாலும் எப்படி பிரிண்ட் ஆகும், அப்படியே பிரிண்ட் ஆகும். இட் வில் பிரிண்ட் as it is. சரியா, சரிங்களா? அவ்வளவுதான். இதுவும் ஒரு லைன் சின்டாக்ஸ். என்னமா கிளாஸ்க்குள்ள தான், கிளாஸ்க்குள்ள எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த எப்பயாவது நீங்க ப்ரோக்ராம்ல எதையாச்சும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா டைரக்டா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது system.out.println. இதெல்லாம் டைப் பண்ணணுமா, நாங்களாம் இதில் டைப் பண்ணிட்டு இருக்கணுமா சார்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். SY_S1 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். என்ன வந்துடும், SY_S1 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் நாங்கள் டைப் பண்ணணுமா சார்? ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் நேம் டைப் பண்ண ஆரம்பிச்சினாலே அதுவே வந்துடும். டாட் வச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தட் நேம் அதுவே காமிக்கும். நீங்கள் என்டர் தட்டி செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சும்மா நியூ டைப் பண்ணீங்கன்னா இது வந்துடும். நியூ டைப் பண்ணால் இது வந்துடும். மெயின் டைப் பண்ணா இது வந்துடும். இந்த மெத்தட் நேமை டைப் பண்ணா இது வந்துடும். கரெக்டா? ஸோ அப்போ ப்ரோக்ராம் எல்லாமே நீங்க கிளாஸ்ல டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிரியேட்னு கொடுக்கும் போதே கிளாஸ் கிரியேட் பண்றீங்களா, ஆட்டோமேட்டிக்கா இந்த சின்டாக்ஸ் வந்துடும். அப்போ உங்க வேலை என்ன, இந்த அவுட்டர்லாம் நான் ஏன் உங்களை மெமரி பண்ண சொல்றேன், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக. அதுக்காக இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இனிஷியலா நான் எந்த ஷார்ட்கட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. இந்த ஷார்ட்கட் எதையுமே நான் என்ன பண்ண போறது இல்லை, சொல்ல போறது இல்லை. ஒரு 15-20 ப்ரோக்ராமுக்கு அப்புறம் தான் நம்ம அதை சொல்லவே போறோம், இப்போ சொல்ல போறது இல்லை. பட் எல்லாத்துக்கும் இருக்கு, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இதுல இல்லை, அதுக்காக சொல்றேன். ஸோ அப்போ ஆனால் நீங்கள் இதை இன்னைக்கு மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரியா? ஸோ அப்போ இந்த 7 சின்டாக்ஸையும் நீங்கள் மெமரி பண்ணுறீங்க. அந்த ஓவரால் ஃப்ளோ கொடுத்தால கிளாஸ்க்குள்ள 5 விஷயம், வேரியபிள், மெத்தட், மெயின் மெத்தட், ஆப்ஜெக்ட் கிரியேட், மெத்தட் கால், இந்த 5 நீங்கள் மெமரி பண்ணணும். அவ்வளோதான். கிளியர் தானே? ஆன்லைன் பேட்ச் கவி, ராஜேஷ் அண்ட் விக்னேஷ், இந்த 7 சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? லைனாக ஒன்று உங்களால் மெமரி பண்ண முடியலன்னா பேப்பர் லைன் எழுதி வச்சுக்கோங்க, போதும். தட்ஸ் இட். ஸோ அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம எழுதிடலாம். எழுதுறதுக்கு முன்னாடி எக்லிப்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா வந்து நேமிங் கன்வென்ஷனும் சொல்லி கொடுத்துட்றேன். நேமிங் கன்வென்ஷன் என்னன்னா, இவங்க நேமிங் கன்வென்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க ஜாவால. சில விஷயத்துக்கு பேர் வைக்கும் போது எப்படி வேணா பேர் வச்சுக்கோங்க, ஆனா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பேர் வைங்கன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கான். அது என்னன்னா 2 நொட்டேஷன் இருக்கு. முதல் நொட்டேஷனுக்கு பேர் பாஸ்கல், ரெண்டாவது நொட்டேஷனுக்கு பேர் கேமல். ஃபர்ஸ்ட்டுக்கு பேர் என்னது, பாஸ்கல். செகண்டுக்கு பேர் கேமல். இந்த பாஸ்கல் எப்படி தெரியுமா இருக்கும், எல்லா வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் வேர்ட் should be in caps. First letter of each word should be in caps. சரியா? இந்த கேமல் நோட்டேஷன் எப்படி தெரியுமா இருக்கும்,
கேமல்னா first letter of each word should be in caps except the first letter of the first word. முதல் வேர்டோட முதல் வார்த்தை மட்டும் கேப்ஸ்ல இருக்கக்கூடாது. மற்ற எல்லா வேர்டோட முதல் வார்த்தை எப்படி இருக்கணும்? கேப்ஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு கேமல். எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், நான் சொல்லுவேன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், என்னோட கிளாஸ்க்கு நான் இப்படி பேர் வைக்கிறேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இப்படி வச்சுக்கலாமான்னு கேட்டா வச்சுக்கலாம். இப்ப சென்னைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி கொடுத்துருக்கேன்? கேப்ஸ்ல. சூப்பருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி கொடுத்துருக்கேன்? கேப்ஸ்ல. கிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி கொடுத்துருக்கேன்? கேப்ஸ்ல. அப்ப எத்தனை வேர்டு வேணா சேர்ந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க. ஒண்ணு கூட 10 வார்த்தை சேர்த்தப்பல பேர் வச்சுக்கோங்க. ஆனா எல்லா வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்? கேப்ஸ்ல இருக்கணும். அப்படி எழுதிட்டீங்கன்னா அதுக்கு பேரு பாஸ்கல். இல்ல சார் கேமலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா அது கூட நான் சொல்றேன். சி ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல இருக்கணும், மற்ற எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும். கிளியரா? அப்படி இருந்துட்டு அதுக்கு பேரு கேமல். இது பார்க்கறதுக்கு ஒரு கேமல் மாதிரி இருக்கும். கேமல் பார்க்க எப்படி இருக்கும்? அந்த மவுத்ல இருந்து நெக் வரைக்கும் ஃபிளாட்டா இருக்கும். அப்புறம் சடனா ஒரு அம்பு வரும், வருதா? அடுத்து திரும்ப கொஞ்சம் தூரம் ஃபிளாட்டா இருக்கும், சடனா இன்னொரு அம்பு வரும், அப்புறம் திரும்ப ஃபிளாட்டா இருக்கும். அப்ப கேமல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அந்த நெக் டு அந்த மவுத் டு நெக் ஃபிளாட்டு, சடனா ஒரு அம்பு, திரும்ப கொஞ்சம் ஃபிளாட்டு, சடனா ஒரு அம்பு, அப்புறம் ஃபிளாட், இப்படி போகும். அப்ப இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இட் சீம்ஸ் டு பி a camel. அப்ப இந்த கேஸ்க்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? கேமல் கேஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. முதல் வேர்டோட முதல் லெட்டர் ஸ்மால் எழுதணும், மற்ற எல்லா வேர்டோட முதல் லெட்டர் கேப்ஸ்ல எழுதணும். அப்படி எழுதுனா அதுக்கு பேரு கேமல் நோட்டேஷன். எல்லா வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் வச்சு எழுதுறீங்கன்னா அதுக்கு பேரு பாஸ்கல். கொடுக்க கூடாது. இதோட ரெண்டாவது ரூல் என்னன்னா நோ ஸ்பேசஸ் இன் பிட்வீன். கிளாஸ்களா பேர் வைக்கும் போது நோ ஸ்பேசஸ் இன் பிட்வீன், ஒரே பேரை தான் வைக்கணும். எப்படி பேர் வைக்கணும்? சேர்ந்தாப்புல தான் பேர் வைக்கணும். எத்தனை வேர்டுன்னா சேர்த்துக்குங்க, ஆனா சேர்ந்த மாதிரி தான் வைக்கணும். அதே மாதிரி பேர் வைக்கும் போது எக்காரணம் கொண்டும் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சார் நான் இப்படி பேர் வச்சுக்கலாமா? சென்னை அட்டு, சென்னை கோலன், சென்னை எக்ஸ்கிளமெட்ரி, இந்த பேரெல்லாம் வைக்கக்கூடாது. சரியா? இந்த அட்டு, செமிகோலன், கோலன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நோ ஸ்பேசஸ் இன் பிட்வீன் அண்ட் நோ ஸ்பெஷல் கேரக்டர். நோ ஸ்பெஷல் கேப்ஸ் எக்ஸப்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. எது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்? அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூல் வந்து இதுக்கு மட்டும் இல்ல, கேமல் கேஸ்க்கும் பொருந்தும். கேமல் கேஸ்க்கு பேர் வைக்கும் போதும் ஸ்பேஸ் நடுவில் கொடுக்க கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்ஸ் புரியுதா? இது இந்த ரூல்ஸ்லாம் நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுமா சார்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரூல்ஸ்லாம் கண்டிப்பா இந்த இதுக்கு பேர் நோட்டேஷன் தானே தவிர இதை நான் சின்டாக்ஸ்ன்னு சொல்லலை. சின்டாக்ஸ்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் ரூல்ஸ் இல்லை, இதுக்கு பேர் வந்து நோட்டேஷன். இப்படி ஒன்று வச்சிருக்கான், எல்லாருமே இதை ஃபாலோ பண்றானுங்க. அப்ப நாமளும் எப்படி இருக்கணும்? நாமளும் இதை ஃபாலோ பண்ணிடணும். வேர்ல்டு வைட் இதை ஃபாலோ பண்றானுங்க. அப்ப நாமளும் இதை ஃபாலோ பண்ணாதான் நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஏற்றுப்போம். கரெக்டா? ஸோ அப்ப நாமளும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, எது எதுக்கு வந்து பாஸ்கல் நோட்டேஷன் வைக்கணும், எது எதுக்கு கேமல் நோட்டேஷன் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்து பாஸ்கல் நோட். ஸோ கிளாஸ்க்கு பேர் வைக்கும் போது பாஸ்கல் நோட்டேஷன். சரியா? கிளாஸ்க்கு பேர் வைக்கும் போது பாஸ்கல் நோட்டேஷன். எப்படி சார் சொல்றீங்கன்னு கேட்டா, நான் சும்மா வெறுமனே கிளாஸ் நேம் தான் எழுதியிருக்கேன். எழுதும் போது என்ன பண்ணியிருக்கேன்? கிளாஸ்க்கு சி கேப்ஸ்ல வச்சிருக்கேன், நேம்க்கு n கேப்ஸ்ல வச்சிருக்கேன். அப்போ விச் நோட்டேஷன் ஐ ஃபாலோட் ஹியர்? பாஸ்கல் நோட்டேஷன். என்ன நோட்டேஷன் இது? பாஸ்கல். அப்ப கிளாஸ்க்கு பேர் வைக்கும் போது நீங்க யூஸ் பண்ண வேண்டிய நோட்டேஷன் என்னது? பாஸ்கல் நோட்டேஷன். அப்ப நோட்டேஷன் should be பாஸ்கல். வேரியபிளுக்கு பேர் வைக்கும் போது you can follow a camel notation. வேரியபிளுக்கு பேர் வைக்கும் போது you can follow a camel notation. மெத்தடுக்கு பேர் வைக்கும் போது you have to follow a என்ன நோட்டேஷன்? என்ன நோட்டேஷன் ஃபாலோ பண்ணணும்?
கேமல் நோட்டேஷன். மெத்தடுக்கு பேர் வைக்கும் போது என்னது கேமல். சி மெத்தட்னு பேர் தான், மெத்தட் நேம்னு சும்மா தான் எழுதியிருக்கேன் நீங்க மெத்தடுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி. ஆனா எழுதும் போது என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன் பாருங்க, மெத்தடுக்கு எம் ஸ்மால்ல வச்சிருக்கேன், ஆனா என்ன கேப்ஸ்ல வச்சிருக்கேன். எம் ஸ்மால்ல வச்சிருக்கேன், என்ன எப்படி வச்சிருக்கேன் கேப்ஸ்ல வச்சிருக்கேன். சரியா? ஸோ அப்போ இது ஒரு கேமல் கேஸ். மெயின் மெத்தடுக்கு எதுவுமே இதுல பேர்லாம் நம்ம வைக்கிறதே இல்லை, அது ஜெனரல் சின்டாக்ஸ் அப்படியே எழுத வேண்டியதுதான், கண்ணு மூடிட்டு எழுதணும். ஆப்ஜெக்ட் பேர் வைக்கும்போது நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், எந்த நோட்டேஷனும் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளவுதான், வேற எதுக்கும் பேர் இல்லை. அப்போ மூணுத்துக்கு தான், கிளாஸ்க்கு வந்து பாஸ்கல், வேரியபிளுக்கும் மெத்தடுக்கும் கேமல். கிளியரா? கிளியரா? கிளியர்? மெத்தட் கால் என்ன யூஸ் பண்ண போறீங்க? ஆல்ரெடி பேர் வச்சது தானே யூஸ் பண்றீங்க. மெத்தடுக்கு தான் நீங்க கேமல்ல வச்சிருக்கீங்களா, அப்ப அதே பேர் தான் வச்சு கூப்பிடணும் இல்ல? ஞாபகம் வச்சு பண்றீங்களா? இதை போப்போ வந்துடும், 2-3 முறை கிளாஸ் எழுதிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ அடுத்தது நம்ம பண்ணலாம் ஹவு டு யூஸ் எக்லிப்ஸ். அடுத்தது ஹவு டு யூஸ் எக்லிப்ஸ். எக்லிப்ஸ் எப்படி யூஸ் பண்றது? சரி, இப்போ இந்த எக்லிப்ஸை யூஸ் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சொல்லி கொடுத்துட்டேன், கரெக்டு தானே? இப்போ யூஸ் பண்றது எப்படின்னு சொல்லி தரேன் கேளுங்க. முதல்ல உங்களுக்கு இந்த இதெல்லாம் எதுவுமே வராது, சரியா? உங்களுக்கு வரும்போதே எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நான் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அது போயிடும். நீங்க இதை எக்ஸ்போர்ட் பண்ணி டிரைவ்ல போட்டு வச்சுக்கலாம், கூகுள் டிரைவ் இருக்குல்ல அதில் போட்டு வச்சுக்கலாம், அப்புறம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் நியூவாக வரும், சரியா? இந்த மாதிரி வரும்போது லெட்டர்ஸ் இந்த மாதிரி வரும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 விஷயம் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். என்னன்னா, ஒரு எக்லிப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அது உள்ள தான் நம்ம வேலை செய்யணும். பட் நேராக போய் கிளாஸ் எழுதக்கூடாது, சரியா? முதல்ல ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் உள்ள ஒரு பேக்கேஜ், அந்த ப்ராஜெக்ட் உள்ள ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜுக்குள்ள தான் கிளாஸை கிரியேட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும். டைரக்டா எடுத்ததுமே கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல என்னது ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் உள்ள பேக்கேஜ், அந்த பேக்கேஜுக்குள்ள தான் கிளாஸ். இந்த 3 விஷயம் நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் எப்படி சார் நீங்க கிரியேட் பண்ணுவீங்கன்னு கேட்டா, அது எனக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம். ஃபைல்ல போயிட்டு நியூல போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? ஃபைல்ல போயிட்டு நியூல போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருவேன், நேம் இட். எதுல பேர் வைப்பேன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்கல்ல பேர் வைப்பேன். என்ன பேர் வைப்பேன்? பாஸ்கல் நோட்டேஷன்ல பேர் வைப்பேன். அடுத்து பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும்ல, பேக்கேஜ் எப்படி சார் கிரியேட் பண்ணுவீங்கன்னா, அது கூட எனக்கு சிம்பிள். இப்போ என்ன பண்ணுவேன்னா, மேலதான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டல, அது உள்ளதான் இந்த பேக்கேஜ் வரணும். அப்போ ரைட் கிளிக் ஆன் பேக்கேஜ், ரைட் கிளிக் ஆன் ப்ராஜெக்ட், ரைட் கிளிக் ஆன் ப்ராஜெக்ட். அந்த மேல கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூல போயிட்டு பேக்கேஜ், நியூல போயிட்டு பேக்கேஜ். இப்போ இந்த பேக்கேஜுக்கு ஒரு பேர் வைப்பேன், நேம் இட். இதுக்கு கேமல் நோட்டேஷன் யூஸ் பண்ணும். இதுக்கு என்ன நோட்டேஷன்? கேமல் நோட்டேஷன் யூஸ் பண்ணும், சரியா? கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, இப்போ இந்த பேக்கேஜ் உள்ள கிளாஸ் வரணும். அப்ப என்ன பண்ணணும்? ரைட் கிளிக் ஆன் பேக்கேஜ், ரைட் கிளிக் ஆன் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் மேல ரைட் கிளிக் பண்ணி நியூல போயிட்டு கிளாஸ், நியூல போயிட்டு கிளாஸ். முதல்ல ஃபைல்ல போயிட்டு நியூல போயிட்டு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் மேல ரைட் கிளிக் பண்ணி நியூல போயிட்டு பேக்கேஜ், அந்த பேக்கேஜ் மேல ரைட் கிளிக் பண்ணி நியூல போய் கிளாஸ். ரொம்ப சிம்பிள்.
கரெக்ட் தானே? ஃபைல்ல போயிட்டு நியூல போயிட்டு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் மேல ரைட் கிளிக் பண்ணி நியூல போயிட்டு பேக்கேஜ், அந்த பேக்கேஜ் மேல ரைட் கிளிக் பண்ணி நியூல போயிட்டு கிளாஸ். அப்போ ஒண்ணு உள்ள ஒண்ணு அழகா வந்துடும் இல்ல? ஸோ ரைட் கிளிக் ஆன் பேக்கேஜ், கோ டு நியூ, கிரியேட் கிளாஸ். அப்போ அந்த கிளாஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும். பேர் வைக்கும் போது பாஸ்கல் நோட்டேஷன், பேர் வைக்கும் போது பாஸ்கல் நோட்டேஷன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா சார் பாஸ்கல்னா? அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஒன்னு பாஸ்கல், ஒன்னு கேமல். ஒன்னு பாஸ்கல் கிளாஸ் உள்ள வர்ற மெத்தடுக்கு அகைன் கேமல், பாஸ்கல் கேமல் பாஸ்கல் கேமல் அப்படி போறான். வேற ஒண்ணும் பண்ணலாம். என்ன பண்றான்? ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பாஸ்கல், பேக்கேஜுக்கு கேமல், கிளாஸ்க்கு பாஸ்கல், மெத்தடுக்கு கேமல். அப்படியே ஒரு பாஸ்கல் ஒரு கேமல், ஒரு பாஸ்கல் ஒரு கேமல் அப்படி போறான். கிளியரா? கிளியரா? கிளியர்? 3 விஷயம் கிரியேட் பண்ணணும். என்னென்னது? ப்ராஜெக்ட், பேக்கேஜ், கிளாஸ். ப்ராஜெக்ட் உள்ள பேக்கேஜ், பேக்கேஜ் உள்ள கிளாஸ். அப்போ உள்ள போறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி போறோம். வேற ஒன்றும் இல்லை. ஃபைல், நியூ, ப்ராஜெக்ட், ரைட் கிளிக் ஆன் ப்ராஜெக்ட், நியூ பேக்கேஜ், ரைட் கிளிக் ஆன் பேக்கேஜ், நியூ கிளாஸ். சிம்பிள். செஞ்சு காமிக்கலாமா? ஸோ அப்போ இந்த ரெண்டு சின்னதா டிவி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஒரு கியூப் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க இது ஓப்பன் ஆகும். ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் ஓப்பன் பண்ண தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைல்ல போயிட்டு நியூல போயிட்டு முதல்ல ஒரு ஃபைல்ல போயிட்டு நியூல போயிட்டு ஒரு ஜாவா ப்ராஜெக்ட். இதுக்கு பாஸ்கல் நோட்டேஷன்ல ஒரு பேர் வைங்க. நான் என்ன பேர் வைக்கிறேன்னா 2pm. என்ன பேர் வைக்கிறேன்? 2pm ஜாவா. என்ன நோட்டேஷன் இது? பாஸ்கல் 2pm ஜாவான்னு வச்சு. இட்ஸ் மை ப்ராஜெக்ட். இது டோன்ட் கிரியேட் பண்ணுங்க. அவ்வளோதான். 2pm ஜாவா நீங்கள் ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிருக்கா? 2pm ஜாவான்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்க்கு என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் 2pm, ப்ராக்டிஸ் 2pm அப்படின்னு வைக்கிறது. என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், உங்க விருப்பம் தான். ஆனால் ப்ராக்டிஸ்க்கு பி எப்படி வச்சுட்டேன்? ஸ்மால்ல. ஏன்னா இது ஒரு கேமல் நோட்டேஷன். என்டர். அவ்வளோதான். இங்கே வந்துருச்சா ப்ராக்டிஸ் 2pmனு. இப்போ இந்த ப்ராக்டிஸ் 2pmல ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஒரு கிளாஸ். இப்போ இந்த கிளாஸ்க்கு என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். என்ன பேர் வைக்கிறேன்? நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இல்லையா? அப்போ என்ன பேர் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பேர் வச்சு. பேர் வைக்கிறது அதே மாதிரி என்னோட விருப்பம், நான் எது வேணா வைப்பேன். ஓகே. இப்போ கிளாஸோட சின்டாக்ஸ் நான் எழுதுனேன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துருச்சு. நம்ம பேர் மட்டும் தான் வச்சோம், ஆட்டோமேட்டிக்காக சின்டாக்ஸை அதுவே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? ஆன்லைன் பேட்ச் தெரியுது. ஸோ அப்போ பப்ளிக்கு கிளாஸ் நேம் வந்துருச்சா? இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள 5 விஷயம் வரணும்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன வரணும்? வேரியபிள், மெத்தடு, மெயின் மெத்தடு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், மெத்தட் கால் பண்ணணும். வேரியபிள், மெத்தடு, மெயின் மெத்தடு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், மெத்தட் கால் பண்ணணும். முதல்ல ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இன்டீஜர் வேரியபிள் 1 ஈக்குவல் டு 10, இன்டீஜர் வேரியபிள் 2 ஈக்குவல் டு 5 இல்லை 3, ஏதோ ஒன்று. ஓகே. அடுத்தது மெத்தட் ஒன்று எழுதுறேன். பப்ளிக்கு வாய்டு, மெத்தடுக்கு நேம் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? மெத்தடுக்கு நம்ம எந்த பேர் வேணா வைக்கலாம். என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணணும்? கேமல். சும்மா நான் ஆட் நம்பர்ஸ் வைக்கிறேன். சரியா? மெத்தடுக்கு மெத்தடோட சிம்பிள்ன்றது எது? இங்க ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். மெத்தடோட சின்டாக்ஸ் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? பப்ளிக்கு வாய்டு இல்லைனா ரிட்டர்ன் டைப். இப்போதைக்கு ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணாதீங்க, நான் பின்னாடி சொல்லித்தரேன். பப்ளிக்கு வாய்டு இல்லைனா ரிட்டர்ன் டைப். மெத்தடுக்கு ஒரு பேர், எந்த பேர் வேணா வைக்கலாம். மெத்தடுக்கு நேம் வைக்கும் போது எந்த நேம் வேணா வைக்கலாம், உங்க விருப்பம். ஆனா என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணிருக்கணும்? கேமல் நோட்டேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல இருக்கணும், மற்ற எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கணும். இருக்கா? ஸோ அப்போ இது ஒரு கேமல். அடுத்து மெயின் மெத்தட் சின்டாக்ஸ். பப்ளிக்கு எழுதிருக்கீங்களா? பப்ளிக்கு ஸ்டாட்டிக்கு வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். சரியா? அடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், மெத்தடை கால் பண்ணணும்.
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் நேம் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் நேம் நியூ கிளாஸ் நேம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் நேம் எழுதிக்கிறேன். கிளாஸ் நேம் இங்கே என்ன வச்சிருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வச்சிருக்கோம். அப்போ கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் வந்து என்ன வேணா வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் லெட்டரே வச்சிருக்கேன். எப்பவுமே என்னோட கிளாஸ்க்கு என்ன பேர் வைக்கிறனோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வைக்கிறது என்னோட பழக்கம். நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க உங்க பேர் கூட வச்சுக்கலாம், இல்ல வேற எதனா ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2 எப்படி வேணா வச்சுக்கலாம், உங்க விருப்பம் தான். ஈக்குவல் டு நியூ மறுபடியும் கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். அடுத்து மெயின் மெத்தட் மெத்தடை கால் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மெத்தடை கால் பண்ணணும். என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம். மெத்தடுக்கு இங்க என்ன பேர் வச்சோம், நம்ம ஆட் நம்பர்ஸ். மெத்தடுக்கு என்ன பேர் வச்சோம், ஆட் நம்பர்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், மெத்தடை கால் பண்ணியாச்சு. ஓகே சரி, இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சா சார்னா? எல்லாமே முடிஞ்சிருச்சு. கரெக்ட் தானே? ஒரு கிளாஸ் எழுதிட்டீங்க, கிளாஸ் உள்ள வேரியபிள் எழுதிட்டீங்க, மெத்தட் எழுதிட்டீங்க, மெயின் மெத்தட் எழுதியாச்சு, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு, மெத்தடை கால் பண்ணியாச்சு. கரெக்டா? ஸோ அப்போ 5 விஷயத்தை நீங்க இங்க பண்ணியாச்சு. சரி, இப்போ இது உள்ள லாஜிக் எழுதுறது மட்டும்தான் பெண்டிங். இது உள்ள லாஜிக் எழுதணும். கரெக்டா? என்ன லாஜிக் சார் எழுதலாம்னு கேட்டா, இது இப்போதைக்கு லாஜிக்கெல்லாம் யோசிக்கலாம் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்றது நான் என்ன சின்டாக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் உள்ள என்ன கொடுத்தாலும் அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணிடுறேன், ஏ பிளஸ் வேரியபிள் 1 பிளஸ் வேரியபிள் 1 பிளஸ் வேரியபிள் 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிரிண்ட் ஆகும், வேரியபிள் 1ல 10 இருக்கு, வேரியபிள் 2ல 3 இருக்கு. அப்போ 2 ஆட் பண்ணா என்ன வரும், 13 வரும். குட். அப்போ இப்போ அவுட்புட் ரன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், அவுட்புட் ரன் பண்ணணும். How to run a code in Eclipse. Eclipseல எப்படி கோடை ரன் பண்றது, 3 வழியில ரன் பண்ணலாம். Eclipseல 3 waysல we can run a code. எப்படி சார் ரன் பண்ணலாம்னு கேட்டா, ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரீன் கலர் பட்டன் இருக்குல்ல, இதை பிரஸ் பண்ணி விட்டுறணும். என்ன பண்ணணும், இந்த கிரீன் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கேட்கும், ஆல்வேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. பக்கா அவுட்புட் என்ன கிடைக்குது, 13 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும், இந்த கிரீன் கலர் பிளே பட்டனை பிரஸ் பண்ணணும். பிரஸ் green color press button. Second way, right click பண்ணி run as கொடுத்து java application, right click பண்ணி run as கொடுத்து java application அப்படி கொடுத்தாலும் அவுட்புட் என்ன வருது, 13 தான் வருது. அப்ப right click run as right click run as java application. அவ்வளவுதான். தேர்ட் வழி, இப்போ நமக்கு அதே அவுட்புட் வந்துச்சா. அப்ப தேர்ட் வழி என்னன்னா கண்ட்ரோல் F11. தேர்ட் வழி என்னது, கண்ட்ரோல் F11. கண்ட்ரோல் F11 பிரஸ் ஆனா என்ன அவுட்புட் வருது, அதே அவுட்புட் தான் வரும். அப்போ ஒரு ப்ரோக்ராம் எப்படிலாம் ரன் பண்ணிக்கலாம், 3 waysல we can run. ஒன்னு கிரீன் கலர்ல இருக்கிற அந்த 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 அது பேர் என்னது, பிரஸ் கிரீன் கலர் பிளே பட்டன், அந்த பிளே பட்டனை பிரஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் as by ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் F11. யூஸ்வலி ஐ வில் யூஸ் திஸ் ஒன், கண்ட்ரோல் F11. அதே மாதிரி பொதுவான ஆப்ஜெக்ட்டுக்கு எப்பயாச்சும் பேர் வைக்கும் போது, எப்பயாச்சும் இல்லை, ஒவ்வொரு ப்ரோக்ராம் நான் வைக்கணும். என்னோட பேட்டர்ன் என்னன்னா, என்னோட கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சிருக்கேன். நீங்க எது வேணா வச்சுக்கலாம், நீங்க எது வேணா வச்சுக்கோங்க. சரியா, நான் ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சுக்கேன், அவ்வளவுதான். யூஸ்வலா நான் எதை யூஸ் பண்ணுவேன்னா கண்ட்ரோல் F11 தான், ஏன்னா அதான் ஈஸி. கீபோர்டு யூஸ் பண்ண வேண்டிய, அப்படியே கீபோர்டே யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸ் யூஸ் பண்ண வேண்டிய நீடு. சரி, பண்ணப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அவுட்புட் எடுத்துட்டோம்.
இது எப்படி சார் நடந்திருக்கும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் முதல்ல கிரியேட் ஆயிருக்கும். முதல்ல எது நடந்திருக்கும்? மெயின் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகி இந்த ஆப்ஜெக்ட் தான் முதல்ல கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இந்த நியூ அப்படின்றதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டைனமிக் மெமரி அலோகேட்டர். நியூ கீவேர்டோட உண்மையான பேர் என்னது? டைனமிக் மெமரி அலோகேட்டர். இது என்ன பண்ணும்? நியூவா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான மெமரி அலோகேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் எங்க உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேன்? உங்களுக்கு முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி உட்காந்துருக்கு. நீங்க யாரு எங்க உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறீங்க? எனக்கு முன்னாடியா எப்படி உட்காந்துருக்கீங்க? எனக்கு முன்னாடி. இந்த ஃபேன் சீலிங்ல இருக்கா ஃப்ளோர்ல இருக்கா? சீலிங்ல. ஏன் ஃப்ளோர்ல வைக்கல? அதோட ஃபங்க்ஷனாலிட்டின்றது சீலிங்ல வச்சாதான் கிடைக்கும். இந்த ப்ரொஜெக்டர் ஏன் ஃப்ளோர்ல வைக்காம சீலிங்ல வச்சிருக்கோம்? அதனோட ஃபங்க்ஷனாலிட்டின்றது ஃப்ளோர்ல வச்சா ஒர்க் அவுட் ஆகாது, சீலிங்ல வச்சாதான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட், நான் ஆப்ஜெக்ட் தானே, நான் எங்க உட்காந்துருக்கேன்? சேர் போட்டு இங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். நீங்க எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும், அப்பதான் நீங்க என்ன கவனிக்க முடியும், உங்க வேலையை நீங்க செய்ய முடியும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்டும் வேலை செய்யறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அப்போ அந்த இடத்தை யார் அலோகேட் பண்ணி தருவாங்க? இப்ப எனக்கு இந்த இடத்துல உட்காந்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை இங்க சேர் போட்டு வச்சு இங்க உட்காந்து லிசன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ப்ரொஜெக்டர் சீலிங்ல கூட இங்க வச்சிருக்கலாம், ஏன் அங்க வைக்கிறாங்க? அப்பதான் அதோட ஃபோக்கஸ் அடிக்க முடியும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அது வேலையை செய்யறதுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படுது, மெமரி தேவைப்படுது. கரெக்டா? இங்க நமக்கு பிளேஸ், சிஸ்டம்க்கு அது மெமரி. அப்போ அந்த மெமரி யார் அலோகேட் பண்ணி தருவாங்க? இந்த நியூ கீவேர்ட். யார் அலோகேட் பண்ணி தருவாங்க? இந்த ஆப்ஜெக்ட் தானே வேலை செய்ய போகுது. அப்போ இதுக்கு தானே மெமரி வேணும். யார் அதை செஞ்சு தருவாங்க? இந்த நியூ கீவேர்ட். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டைனமிக் மெமரி அலோகேட்டர். ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது எவ்வளவு மெமரி வேணும்ன்றதை கால்குலேட் பண்ணி இதுக்கு அலோகேட் பண்ணி கொடுப்போம். சரியா? அதுக்காக தான் அந்த நியூ கீவேர்டை போடுறோம் நம்ம. புரியுதா? நியூ கீவேர்டோட பேர் என்ன? டைனமிக் மெமரி அலோகேட்டர். கிளியரா? ஆன்லைன் பேட்ச் கிளியரா? எஸ் நான் ஓகே. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு வேலை தான் இருக்கணுமா என்ன? ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட் தான் இருக்கணுமா என்ன? இப்போ இந்த கிளாஸ் ரூம்ல ஒரே ஒரு வேலை, டீச்சிங் மட்டும் தான் நடக்குதா என்ன? லிசனிங் நடக்குது, ஃபேன் ஓடுது, ப்ரொஜெக்டர் ஓடுது இல்ல? அப்போ ஒரு கிளாஸ்ல எத்தனை மெத்தட் வேணாலும் இருக்கலாம். ஒரு கிளாஸ்க்குள்ள எத்தனை மெத்தட் வேணாலும் இருக்கலாம். நான் அப்போ ரெண்டாவது மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் வாய்டு இல்லைன்னா ரிட்டன் டைப். இப்போதைக்கு ரிட்டன் டைப் பத்தி யோசிக்காதீங்க, விட்டுருங்க. வாய்டு மட்டும் வச்சுக்காங்க. சப் நம்பர்ஸ், என்ன கூப்பிடுறேன்? சப் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதுறேன். பேராமீட்டர் பத்தி இப்போ யோசிக்காதீங்க, வெறும் காலியாவே விடுங்க. இப்போதைக்கு காலியா விடுங்க. இப்போ நான் ஒரு ஒன்று பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். பிரிண்ட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். வேரியபிள் 1 மைனஸ் வேரியபிள் 2. இப்போ என்ன அவுட்புட் வரும்? இப்போ என்ன அவுட்புட் வரும்? வராது. எப்படி வரும்? 7 வராது. எப்படி வரும்? பேப்பர்ல வரைஞ்சி வச்சாலே அப்படி ஃபுட் வந்துருமா? அப்ப இந்த இடத்துல சப் நம்பர்ன்றது இது பேப்பர். கரெக்டா? கிளாஸ்ன்றது என்ன? ஒரு ப்ளூ பிரிண்ட் பேப்பர். அப்ப கிளாஸ் உள்ள சப் நம்பர் எழுதிட்டாலே வந்துருமா? வராது. ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணா மட்டும்தான் ஒரு வேலை நடக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் இல்லாம இங்க ஒண்ணுமே நடக்காது. அப்போ சப் நம்பர் நீங்க எழுதி வச்சாலே வேலை நடந்துருமான்னு கேட்டா வேஸ்ட், ஒண்ணுமே நடக்காது. சி, ஆட் மட்டும் தான் வந்திருக்கும். இது மட்டும் தான் வந்திருக்கும். ஆட் தான 13 மட்டும் தான் வந்திருக்கும். சப் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? f டாட் சப் நம்பர்ஸ்னு கால் பண்ணி கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணீங்கன்னா 7ம் சேர்ந்து வரும். ஏன்னா இப்போ ஆப்ஜெக்ட் போய் அந்த மெத்தடை கால் பண்ணுது. கிளியர் தானே? பேப்பர்லயே நம்ம கிச்சன் அப்படின்னு வரைஞ்சி வச்சா கிச்சன் பில்டிங் வந்துருமா? இங்க இருக்கிறத எடுத்து அங்க வர வைக்கணும். அப்போ அதுக்கு யார் வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும். கிளியரா? கிளியர் எவ்ரிவன்? கிளியர்? ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அப்போ இனிமே மெத்தட் வந்து எழுதி வச்சாலே அது எக்ஸிக்யூட் ஆயிடும் நினைக்க கூடாது. எழுதிட்டு அதை கால் பண்ணி விட்டா மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். பாக்குறீங்களா அது? அப்புறம் இப்ப இதே மாதிரி நீங்க மல்டிப்ளை நம்பரும் டிவிஷன் நம்பர் அப்படின்னு 2 மெத்தட் எழுதி நீங்க கால் பண்ணுங்க. அந்த மெத்தட் மல்டிப்ளை நம்பர் அண்ட் டிவிஷன் நம்பர் 2 நம்பர் எழுதி நீங்க மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க, டிவைட் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க. சரியா? ஃபைன். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கேளுங்க. பேர் மாதிரி வேணுமா? பேர் எங்கம்மா? இது ஆப்ஜெக்ட். இதுவா கேக்குறீங்க?
ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எல்லாமே கால் பண்ணிக்கலாம். எல்லாமே கால் பண்ணிக்கலாம். இல்ல தனித்தனி ஆப்ஜெக்ட் தான் வேணும்னாலும் கால் பண்ணிக்கலாம். ஆனா மெமரி வேஸ்ட் ஆகும். கரெக்டா? இப்ப நானே ஜாவா எடுக்கிறேன், நானே 5 மணிக்கு ஒரு SQL பேட்ச் எடுக்கிறேன், நானே 7 மணிக்கு ஒரு செலினியம் பேட்ச் எடுக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி ஸ்டாஃப் போடலாமான்னு கேட்டா போடலாம், தப்பு இல்லை. ஆனா 3 பேருக்கு தனித்தனியா சம்பளம் கொடுக்கணும். இப்ப நானே அந்த 3 வேலையை செய்வேன். கரெக்ட் தானே? அப்ப எது எஃபெக்டிவ்? ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு எல்லாத்தையும் செய்யறது எஃபெக்டிவ். ஆமா ஆமா, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது அவ்வளவுதான். அதை வச்சு எவ்வளவு வேலை வேணா வாங்கிக்கலாம், எத்தனை முறை வேணாலும் வாங்கின வேலையை கூட வாங்கிக்கலாம். ஓகே, வேலை மட்டும்தான், மெத்தட் மட்டும் தான் வாங்கணுமானா கிடையாது. வேரியபிளும் யாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது, ஆப்ஜெக்டோட கண்ட்ரோல்ல தான். இந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுனாலும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். f.var1 f.var2 யூஸ் பண்ணி பார்க்கலாம். மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வேரியபிளும் மெத்தடும் சேர்ந்தது தான் ஆப்ஜெக்ட், மெத்தட் மட்டும் கிடையாது, வேரியபிளும் சேர்ந்தது தான் ஆப்ஜெக்ட். வேரியபிளும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம், தப்பு. இங்க கால் பண்ணா மட்டும்தான் அந்த மெத்தட்ல எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைன் தானே? ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஆப்ரேட்டர்ஸ். நாளைக்கு பார்க்க போறது என்னது? ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அது நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். டே 4. டே 5ல கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல், பை. கிளியர் தானே? கவி, விக்னேஷ்? கிளியர். ஓகேம்மா, தேங்க்யூ, பை.